ஹே மூவி லவ்வர்ஸ் வெல்கம் பேக். மறுபடியும் உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு சர்வைவல் மூவிய தான் தேடி பிடிச்சு எடுத்து வந்திருக்கேன். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போனவன ஒரு சவப்பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சு, அதுவும் மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சு, காசு கேட்டு மிரட்டுறாங்க. அதுவும் அவன் கையில ஒரே ஒரு லைட்டர், ஒரு செல்போன் இந்த 2 தான் இருக்குது. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு கேரக்டர் தான், ஒரே ஒரு லொகேஷன் தான். படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சவப்பெட்டிக்குள்ள இருட்டாவே தான் போகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. பெருசா பட்ஜெட்லாம் கிடையாது. ஆனா கதை செம்ம இன்ட்ரஸ்டிங்கா போகும். இந்த படத்த கடைசி வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, கட்டாயமா உங்க கண்ணு கலங்காம இருக்கவே இருக்காது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2007ல ரிலீஸ் ஆன பரீட். இதோட கதைய தான் பார்க்க போறோம். நான் உங்களில் ஒருவன் அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டூ தமிழ் ஹாலிவுட் டாக்ஸ். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுக்கிடுங்க. நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஹீரோ வந்து ஒரு சவப்பெட்டிக்குள்ள இருந்து கண்ண முழிக்காரு. சுத்தி முத்தி பார்க்காரு. யாருமே இல்ல. எதுக்காகனா இப்படி சவப்பெட்டிக்குள்ள போட்டு மூடுனதும் அவருக்கு தெரியாது. அந்த சவப்பெட்டிய இப்படி மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சதும் தெரியாது. அதுவரைக்கும் அவர் மயக்க நிலையில தான் இருந்திருக்காரு. இப்ப தான் முழிச்சு பார்க்காரு. எப்படிடா நம்ம அந்த பெட்டிக்குள்ள வந்தோம்னு கடந்து திணறாரு. அப்படியே அந்த இருட்டிலேயே கைய வச்சு ஏதாட்டு கிடைக்குமான்னு தேடுறான். அந்த டைம்ல அவன் கையில ஒரு லைட்டர் அமுடுது. அந்த லைட்டரை ஆன் பண்ணி பார்க்கறான். அப்பதான் அவனுக்கே தெரியுது நம்ம ஒரு சவப்பெட்டியில அடைக்கப்பட்டிருக்கோம்னு. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. இவர் ஒரு அமெரிக்கன். இவர் வேலைக்காக ஈரான் வந்திருக்காரு. ஒரு அமெரிக்கன் எப்படிடா ஈரானுக்கு வந்திருப்பாரு? அதுவும் வேலைக்காக. செம வறுமையில இருந்திருப்பாரு போல. இவரோட வைஃப் எவ்வளவோ தடுத்தும் வேற வழியே இல்லாம வேலைக்காக ஈரானுக்கு வந்திருக்காரு. சரி இந்த லைட்டர தவிர வேற ஏதாட்டு கிடைக்குமான்னு கை வச்சு தடவி பார்க்கும் போதுல ஒரு ஃபோன் கிடைக்குது. அந்த ஃபோன ஆன் பண்ணி பார்க்கும் போதுல அதுல உள்ள லெட்டர்ஸ்லாம் அரபிக்ல இருக்குது. ஒரு வழியா அந்த ஃபோன்ல டயல் பேட கண்டுபிடிச்சு 911 கால் பண்றாரு. அந்த கால் எங்க கனெக்ட் ஆகும்னா, அமெரிக்காவோட எமர்ஜென்சி ஹெல்ப் சென்டருக்கு கனெக்ட் ஆகுது. அந்த கால் எடுத்ததுமே நான் ஒரு அமெரிக்கன், ஈரானுக்கு இப்ப வேலைக்காக வந்திருந்தேன். இந்த மாதிரி என்னைய ஒரு சவப்பெட்டியில இப்ப அடைச்சு வச்சிருக்காங்க. நான் எங்க இருக்கேன்னே தெரியல. ப்ளீஸ் என்னைய எப்படியாவது காப்பாத்துங்க. எனக்கு மூச்சு விடுறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஆனா இவ்வளவுதான் அவன் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கும்போதுல பதிலுக்கு அவங்க சாரி சார் இதுக்கெல்லாம் எங்களால ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்க ஒரு அமெரிக்கனா இருந்தாலும் நீங்க இருக்கிறது இப்போ ஈரான்ல. இதுக்கெல்லாம் எங்களால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி அந்த ஃபோன்ல வேற இப்போ சார்ஜ் கம்மியா தான் இருக்கு. இவங்களால எந்த கதைக்கும் ஆகாதுன்னு அந்த ஃபோனை கட் பண்ணிட்டு அவரோட ஒய்ஃப் லிண்டாக்கு கால் பண்றாரு. ஆனா ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியும் அவன் ஒய்ஃப் அந்த காலை எடுக்கவே இல்ல. இருந்தாலும் அவர் ஒரு வாய்ஸ் மெயில் போட்டு விடுறாரு. நான் இந்த மாதிரி ஈரான்ல டெரரிஸ்ட் அட்டாக்ல என்னைய ஒரு மண்ணுக்கடியில புதைச்சு வச்சிருக்காங்க. அதுவும் சவப்பெட்டியில. நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு நீ இந்த மெசேஜ பார்த்ததும் நம்ம எம்பசில போய் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருக்காரு வாய்ஸ்ல. சரி அடுத்ததா எஃபிஐக்கு கால் பண்ணணும்னு 411க்கு கால் பண்றாரு. அந்த 411க்கு கால் பண்ணி சிகாகோவோட எஃபிஐ நம்பர் வேணும்னு கேட்டு அந்த நம்பரையும் அந்த சவப்பெட்டியில நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அந்த காலை கட் பண்ணிட்டு உடனே சிகாகோ எஃபிஐக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாரு. பதிலுக்கு அந்த எஃபிஐல இருந்து நிறைய கொஸ்டின்ஸா கேட்காங்க. டெரரிஸ்ட் அட்டாக்கா? உன்னைய எப்படி கொல்லாம விட்டாங்க? உன்னைய மட்டும் எப்படி சவப்பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க? அப்படி இப்படி நிறைய கொஸ்டினா கேட்கறாங்க. உங்களோட சோசியல் செக்யூரிட்டி நம்பர் இருக்கா? அப்படின்லாம் கேட்கவும் ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படி எஃபிஐ பேசிட்டு இருக்கும் போதுல அந்த போன்ல உள்ள சிக்னல் கட் ஆகி அந்த காலும் கட் ஆகிருது. சரி இப்போ நம்ம வேலை பார்க்குற கம்பெனிக்காட்டு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு கால் பண்றாரு. அவன் நடந்தது எல்லாத்தையுமே அவன் கம்பெனிட்ட சொல்லவும் அவங்க பதிலுக்கு சாரி சார் இதுக்கெல்லாம் நாங்க ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்க எமர்ஜென்சி சப்போர்ட் டீமுக்கு தான் கால் பண்ணணும். என்னடா கொடுமை இது. ஒருத்தன் உயிர் போற நேரத்துல கூட ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணணுமா? எனக்கு எமர்ஜென்சி சப்போர்ட் நம்பர்லாம் தெரியாது. நீங்களே போய் எனக்கு காலை கனெக்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லவும் சரி ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க நாங்க கனெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி காலை கனெக்ட் பண்றாங்க. அப்ப அந்த டைம்ல அந்த கம்பெனிகளோட பெருமைகளை பத்தி ரிங்டோனா போகுது. அவருக்கு செம்ம காண்டாவுது. ஏன்டா ஒருத்தன் உயிர் போற நேரத்துல கூட நீங்க ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணீங்க. உங்களுக்கு இந்த பெருமையாடா அப்படிங்கிற மாதிரி காண்டாகிறான். ஒரு வழியா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கால் எமர்ஜென்சி சப்போர்ட் டீமுக்கு கனெக்ட் ஆகுது. ஹீரோவும் செம்ம டென்ஷன்ல அங்க நடந்தது எல்லாத்தையும் அப்படி மனப்பாடமா ஒப்பிக்கிறாரு. ப்ளீஸ் சார் ப்ளீஸ் நாங்க ஒரு செம்ம கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல மாட்டிருக்கேன். நீ எப்படியாட்டு காப்பாத்துங்கன்னு கெஞ்சும் போது அந்த போன்ல சிக்னல் கட் ஆயிருது மறுபடியும். ஹீரோ டென்ஷனோட உச்சத்துக்கே போயிருந்தாரு. கடுப்பாகி கத்துறாரு. சரி இதுக்கு மேல கத்துறான்னா நம்ம எனர்ஜி லெவல் தான் குறையணும். அப்படி கொஞ்சம் அமைதியாயிருந்தாரு. அப்போதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் கிடைக்குது. அவர் அந்த போன்ல டயல் பேட்ல ஒரு மிஸ்டு கால் நம்பர் இருக்கிறத பாக்குறாரு. உடனே அந்த நம்பருக்கும் கால் பண்ணி சார் நான் அப்படி ஒரு சோல்ஜர்லாம் கிடையாது. நான் அப்படி சாதாரணமா வேலை தான் பார்க்குறேன். என்னையும் நீங்க இப்படி கடத்தி வைக்கிறதுனால உங்களுக்கு எந்த விஷயம் கிடையாது. என்கிட்ட ஒரு பைசா கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி அவரோட சோக கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாரு. அப்படி யார்கிட்ட பேசுறான்னா இப்படி அவனை மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சவன்றதான் பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு $5 மில்லியன் கொடுத்தா உன்னை காப்பாத்துற. இல்லாட்டா நீ அங்கே இருந்து சாகுன்னு உடனே போனையும் கட் பண்ணிருந்தான். ஹீரோக்கு என்ன பண்ணனே தெரியல. அப்பதான் சரி நம்ம ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணலான்னு கால் பண்றான். அதாவது ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்னா இப்போ அமெரிக்கால இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. அதாவது அந்த ஸ்டேட்ல இருக்கிற மக்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறவங்க. இதுல என்ன ட்விஸ்ட்னா நம்ம ஹீரோக்கு அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்டோட நம்பர் தெரியாது. அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அந்த நம்பரை கேட்கறாங்க. ஒரு பொண்ணுகிட்ட பேசுறாப்ல. ஆனா நடந்த கதை எதுவுமே சொல்லல. ஆனா பதிலுக்கு அந்த பொண்ணு இவனை பயங்கரமா வெறுப்பேத்துது. இங்க பாரு நான் உன்கிட்ட சண்டை போடுறதுக்குலாம் எனக்கு நேரமே இல்ல. நான் ஒரு இக்கட்டான இடத்துல மாட்டிட்டு இருக்கேன். பயங்கரமா கத்துறான். ஒழுங்கு மரியாதையா அந்த நம்பரை தா.
"அப்படியா? அந்த நம்பர்லாம் தர முடியாது" அப்படின்னு ஃபோன கட் பண்ணிருதா. ஹீரோ டென்ஷனோட உச்சத்துக்கே போயிருந்தாரு. கொஞ்சம் அமைதியாகி மறுபடியும் கால் பண்றாரு. "இங்க பாரு, நான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டியிருக்கேன். எனக்கு அவங்களால தான் இப்போ ஹெல்ப் பண்ண முடியும். எனக்கு தயவு செஞ்சு அந்த நம்பர தான்னு" கெஞ்சி கேட்கிறா. "சரி இந்தா புடி வச்சுக்கன்னு" அந்த நம்பரையும் குடுக்குறா. கெட்ட வார்த்தையில அசிங்கமா திட்டிட்டு அந்த ஃபோன கட் பண்ணிருதான். கட் பண்ண அடுத்த செகண்டே ஸ்டேட் டிபார்ட்மென்ட்க்கு கால் பண்றாங்க. அவனும் என்னதான் சொல்ல வரான்னு கேட்கறாங்க. அவன் என்ன சொல்றான்னா, "இப்படி ஆக்சுவலா நான் ஒரு யுஎஸ் சிட்டிசன். ஆனா ஈரான்ல வேலைக்காக போனேன். திடீர்னு ஒரு கலவரத்துல என்னைய பிடிச்சு ஒரு சவப்பெட்டிக்குள்ள அடைச்சு மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்காங்க. அப்படி என்னைய வெளிய விடணும்னா $5,000,000 கேட்கறாங்க. அது நம்ம கவர்ன்மென்ட்டால முடியுமான்னு" அந்த ஸ்டேட் டிபார்ட்மென்ட்ட நம்ம ஹீரோ கேட்கிறான். "சாரி சார், இந்த மாரி பாலிசிலாம் நம்ம கவர்ன்மென்ட்ல கிடையாதுன்னு" அந்த ஸ்டேட் டிபார்ட்மென்ட் அவன்ட்ட சொல்லிருந்தாங்க. "சரி, உங்களால குடுக்க முடியலனாலும் என்னைய எப்படியாவது காப்பாத்த முடியுமான்னு" கேட்கவும், "எங்களால காப்பாத்த முடியாது. பணைய கைதிகள காப்பாத்துறதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க. அவங்க கிட்ட நான் உங்கள கனெக்ட் பண்றேன்" அப்படின்னு அவங்களும் இவன கனெக்ட் பண்றாங்க. அப்படி கனெக்ட் ஆன உடனே நடந்தது எல்லாத்தையுமே சலிக்காம சொல்றான். "யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் என்னைய காப்பாத்துங்கன்னு" சொல்லவும், "கவலைப்படாதீங்க சார், நாங்க உங்கள காப்பாத்திருதோம். நீங்க ஃபோன மட்டும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகாம வச்சுக்கிடுங்கன்னு" அவங்க கொஞ்சம் அவனுக்கு நம்பிக்கை குடுக்குறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த கிட்னாப்பர்ட்ட இருந்து மறுபடியும் கால் வருது. ஹீரோ கிட்னாப்பர் தான் கால் பண்றான். இப்ப அவன்ட்ட என்ன சொல்லலாம்னு கேட்கவும், "சரி, இப்ப அந்த கிட்னாப்பர் உன்ட்ட என்ன டிமாண்ட் வைக்கிறான்னு கேட்டு சொல்லுன்னு" அந்த ஸ்டேட் டிபார்ட்மென்ட் கால கட் பண்ணிருந்தாங்க. கிட்னாப்பர், "உனக்கு குடுத்த 2 1/2 மணி நேரம் முடிஞ்சிட்டு. நீ காச ரெடி பண்ணிட்டியான்னு" கேட்கறான். என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷனுக்குலாம் $5,000,000 கவர்ன்மென்ட் தராதுன்னு சொல்லிட்டு, பதிலுக்கு அந்த கிட்னாப்பர், "உன் காலுக்கு பக்கத்துல ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர எடுத்து படிச்சு எனக்கு ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுன்னு" சொல்லவும், ஹீரோ மறுபடியும் அந்த ஸ்டேட் டிபார்ட்மென்ட்க்கு கால் பண்ணி, "இந்த மாதிரி கிட்னாப்பர் என்ட்ட ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப சொல்றான். அனுப்பலாமான்னு" கேட்கவும், "இல்ல, அந்த மாதிரிலாம் அனுப்புனீங்கன்னா இது ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் த்ரெட்டா மாறிரும். அந்த மாதிரிலாம் பண்ணிறாதீங்கன்னு" அந்த ஸ்டேட் டிபார்ட்மென்ட் ஹீரோட்ட சொல்றாங்க. "அப்போ உங்க வேலைய பத்தி தான் உங்களுக்கு கவலையா இருக்கு. அப்போ நாங்க மாட்டிட்டு இருக்கவன பத்திலாம் உங்களுக்கு கவலை இல்லன்னு" சொல்லவும், "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாங்க போன வாரம் கூட ஒரு மெடிக்கல் ஸ்டூடண்ட்ட காப்பாத்துனோம்" சொல்லவும், "அப்படியா? அப்ப அவன் பேர் என்னன்னு டக்குன்னு சொல்லுங்கன்னு" சொல்லவும், அவங்களும் மார்க் ஒயிட் அப்படின்னு சொல்ல, அவன் கையில இருந்த பென்சில வச்சு மார்க் ஒயிட்ன்னு அந்த சவப்பெட்டியில சும்மா எழுதி வச்சுக்கிறான். "ஆல்ரெடி நீங்க குடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன வச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உங்க ஃபோன மட்டும் ட்ராக் பண்ண முடியல. அதுவும் கூடிய சீக்கிரத்திலே ட்ராக் பண்ணிருவோம். கவலையே படாதீங்க. உங்கள நாங்க சீக்கிரமாவே காப்பாத்திருவோம்ன்னு" அந்த ஆபிசர் கொஞ்சம் ஹீரோக்கு மோட்டிவேட் குடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மா கிட்ட பேசணும் போல இருக்கிறதுனால அவங்க அம்மாக்கு கால் பண்ணி பேசுறாரு. ஆனா நடந்த விஷயத்த எதுவுமே சொல்லல. மறுபடியும் அந்த கிட்னாப்பர்ட்ட இருந்து கால் வருது. "நான் சொன்ன வீடியோ எங்கன்னு" கேட்கறான். அந்த டைம்ல ஹீரோ ஏதோ சொல்லி சமாளிச்சிருந்தாரு. பின்னாடியே இன்னொரு மெசேஜும் வருது அந்த ஃபோனுக்கு. ஒரு இமேஜ் வந்திருக்கு. அது யார் அனுப்பிச்சிருக்கான்னா, கிட்னாப்பர் தான் அனுப்பிச்சிருக்கான். என்ன இமேஜ்னா, நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்குற பொண்ணு தலையில கன்ன வச்சாப்ல ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டுருக்கான். உடனே ஹீரோ கிட்னாப்பருக்கு கால் பண்ணி அவள ஒண்ணுமே செஞ்சுறாங்க. அவளுக்கு 2 குழந்தை இருக்கு. அவன் ரொம்ப பாவம்னு கெஞ்சுறான். "சரி, நீ சொல்றதெல்லாம் நான் செய்றேன். இப்போ உனக்கு வீடியோ தானே வேணும்னு" வேற வழியே இல்ல. கிட்னாப்பர் சொன்ன மாரி அந்த லெட்டர்ல இருக்கிறத படிச்சாப்ல ஒரு வீடியோ எடுத்து அவன்ட்ட சென்ட் பண்ணியிருந்தான். அப்படியே கொஞ்சம் அமைதியாவே போகுது. கொஞ்சம் லேட்டாவும் ஆயிடுது. ஹீரோவும் அப்படியே டயர்ட்ல கொஞ்சம் தூங்கிருதான். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போதுல அவர் கால் பக்கத்துல ஏதோ ஊர்ற மாரி இருந்தோனே, அவரு கால் பக்கத்துல இருக்கிற ஒரு டார்ச் லைட்ட எடுத்து ஆன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா பெட்டிக்குள்ள ஒரு பாம்பு வந்துட்டு, அவர் கையில இருக்கிற ஆல்கஹால எடுத்து அதுல கொஞ்சம் நெருப்பு மூட்டி அத பெரட்டி விட்டுருந்தாரு. இப்ப மறுபடியும் கிட்னாப்பர்ட்ட இருந்து கால் வருது. ஆனா ஃபோன் எங்க இருக்குன்னா, அந்த நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்குல்ல, அதுக்கு அந்த சைடுல கிடக்குது. அவர் எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போதுல, மறுபடியும் அந்த ஆல்கஹால் கொட்டி இன்னும் வேகமா நெருப்பு எரிய ஆரம்பிச்சிருது அந்த பெட்டிக்குள்ள. எத்தன சோகம் தான்டா ஒரு மனுஷனுக்குள்ள. அப்படி அந்த பெட்டிக்குள்ள அங்கங்கன்னு கிடக்கிற மண்ணெல்லாம் எடுத்து அதுல அள்ளி போட்டு அந்த நெருப்பையும் அணைச்சு அந்த ஃபோன் கால எடுத்து கொஞ்சம் அட்டெண்ட் பண்ணி பேசிருக்காரு. அதுல மை நம்பர்ன்னு சேவ் ஆயிருக்கு. அதாவது அவர் கையில வச்சிருக்க ஃபோன் நம்பர் மை நம்பர் சேவ் ஆயிருக்கு. அந்த நம்பர அவர் ஒய்ஃப்க்கு வாய்ஸ் மெசேஜா அனுப்பிச்சு விட்டுருந்தாரு. இப்போ மறுபடியும் கிட்னாப்பர்ட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னா, இதுல ஒரு வீடியோ வந்திருக்கு. அதாவது ஹீரோ தீ எரியும் போதுல அந்த ஃபோன் கால எடுத்து பேசுறதுக்கு லேட் ஆனதுனால, இப்ப அந்த கன்ன வச்சு மிரட்டி இருந்த பொண்ண சுட்டு கொன்னு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்கான். நம்ம ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆயிடுதா. கையில ஒரு குட்டி கத்தி இருக்கு. அத வச்சு சூசைட் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறான். ஆனா நம்மள தேடி ஒரு டீம் வந்துட்டு இருக்கு. சரி, நம்ம அவங்கள எப்படியும் காப்பாத்திருவாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆளுக்க ஹீரோ கால் பண்ணி, "உங்கள அந்த வீடியோ போட வேணாம்னு தானே சொன்னோம். எதுக்காக நீங்க அப்லோட் பண்ணுங்க?" கேட்கவும், "எனக்கு வேற வழி தெரியல. நான் போட்டே ஆகணும்." அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன். அதனால தான் போட்டேன்னு சொல்றான். சரி, உங்கள தேடி எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுக்க கிட்ட வந்துட்டாங்க. ஃபோன மட்டும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகாம பார்த்துக்கங்க. நம்பிக்கையோட இருங்க. உங்கள நாங்க காப்பாத்திருவோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோக்கு அவர் வேலை பார்த்த கம்பெனில இருந்து ஒரு கால் வருது. "உங்கள வேலைய விட்டு தூக்கிட்டோம். நீங்க இப்போ இந்த கம்பெனிய விட்டு வெளிய போகாம இருந்தா அந்த தீவிரவாதிட்ட மாட்டாம இருப்பீங்க. சோ நீங்க ரூல்ஸ பிரேக் பண்ணதுனால உங்கள வேலைய விட்டு தூக்கிருவோம்." இப்போ இந்த கம்பெனில இருந்து இவர வேலைய விட்டு தூக்கும் பட்சத்துல இவரு உயிரோட தான் இருக்காங்கறனால, இவரு செத்ததுக்கு அப்புறம் இவருக்கு கிடைக்க வேண்டிய இன்சூரன்ஸ் அமௌண்ட் இப்போ கிடைக்காது. கூடவே கம்பெனில இருந்து கொடுக்கப்போற எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காதுன்னு அந்த ஃபோனையும் கட் பண்ணிருந்தாங்க. என்னடா கொடும இது! சாகப் போறவனுக்கு 4 வார்த்தை ஆறுதலா சொல்ல முடியலன்னு உங்க வார்த்தையே அவன இன்னும் சாகடிக்குதாடா! கொஞ்ச நேரத்துல ஹீரோக்கு கிட்னாப்பர் கால் பண்றான். "உன்னோட கையில இருக்கிற கட்ட விரல வெட்டி வீடியோவா எனக்கு அனுப்பிச்சு விடு. இல்லாட்டா நான் உன் ஃபேமிலி மொத்தத்தையும் கொன்றுவேன்னு" அவன் ஃபேமிலி அட்ரஸ கரெக்ட்டா சொல்றான். ஹீரோ மிரண்டு போயிருதான்.
அவன் கால கட் பண்ணவும், அந்த சவப்பெட்டியில இருக்கிற கட்டையில விரிசல் ஏற்பட்டு, மேல இருக்கிற மண்ணுலாம் உள்ள கொட்ட ஆரம்பிச்சுரும். ஹீரோவுக்கு தெரிஞ்சுட்டு, நம்ம எப்படியும் சாக தான் போப்போறோம். சரி நம்ம ஃபேமிலியாட்டு காப்பாத்திரலாம் அப்படின்னு வேற வழி இல்லாம, வாயில துணிய வச்சு கடிச்சுட்டு, ஃபோன்ல கேமராவ ஆன் பண்ணி வச்சுட்டு, அவன்ட்ட இருக்கிற கத்திய வச்சு கட்ட விரல கட் பண்ணி வீடியோ எடுத்து அதையும் அனுப்பிச்சு விட்டுருதான். வலியில கிடந்து கத்துறான், கதறான், துடிக்கிறான். கொஞ்ச நேரத்துல அந்த சவப்பெட்டிலாம் திறக்கிற மாரி சவுண்ட் கேட்குது. வெளியில இருந்து வெளிச்சம் உள்ளக்க வருது. ஹீரோ சரி நம்ம காப்பாத்தப்பட்டோம் அப்படின்னு முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா அது ஒரு கனவு. ஆனா உண்மையில என்ன நடக்குன்னா, அந்த சவப்பெட்டி மேலும் விரிசலாகி, இன்னும் நெறைய மண்ணு அந்த பெட்டிக்குள்ள விழுந்துகிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீசரும் கால் பண்றாரு. ஹீரோ இன்னும் 2, 3 நிமிஷத்துல அந்த பெட்டி ஃபுல்லா மண்ணு நெறஞ்சிரும். என்னைய எப்படியாவது காப்பாத்துங்க சொல்லவும், அந்த ஆஃபீசரும் இல்ல நாங்க உங்க கிட்ட வந்துட்டோம். நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க உங்கள இன்னும் கொஞ்ச நேரத்துல காப்பாத்திருவோம்னு நம்பிக்கை குடுத்துக்கிட்டே இருக்கிறான். அந்த டைம்ல ஹீரோவுக்கு ஹீரோவோட ஒய்ஃப் கால் பண்றாங்க. அழுதுகிட்டே பேசுறாரு. நீங்க கவலைப்படாத என்னைய காப்பாத்துறதுக்கு ரெஸ்க்யூ டீம் வந்துட்டாங்க. நான் எப்படியும் காப்பாத்தப்பட்டுருவேன்னு சொல்றான். அந்த பெட்டிக்குள்ள மண்ணு அவர் காது வரைக்கும் நிரம்பிட்டு, அவர் கால் பிடி என்னைய எப்படியாட்டு காப்பாத்துங்க. இல்ல வந்துட்டோம், வந்துட்டோம். நாங்க பக்கத்துல வந்துட்டோம். உங்க பெட்டியெல்லாம் பார்த்துட்டோம். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த பெட்டிய ஓப்பன் பண்ற சவுண்ட் நம்ம ஹீரோக்கு கேட்குது. அவர் கொஞ்சம் ஹாப்பி ஆயிக்கிறாரு. சரி நம்ம காப்பாத்தப்பட்டுருவோம்ன்னு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு, "ஓ மை காட்!" அப்படின்னு அந்த ஃபோன்ல வாய்ஸ் கேட்குது. என்ன ஆச்சுன்னு ஹீரோ கேட்கும்போதுல, "சாரி பால், இந்த டப்பால இருக்கிறது நீங்க இல்ல." சரி யார் அதுன்னு கேட்கவும், "கவலையே படாத உன்ன காப்பாத்திருவோம். ஏற்கனவே இந்த மாரி ஒருத்தன காப்பாத்திருக்கோம்னு சொன்னாங்கல்ல. அப்படி காப்பாத்துனேன்னு சொன்னவன் தான் இதுல செத்து போய் கிடக்குறான்." அதாவது அந்த ஆஃபீசர் இவ்வளவு நேரம் இவன்ட்ட பொய் சொல்லியிருக்கிறான். அந்த ஆஃபீசர் ஐ அம் சாரி, வெரி சாரி. ஏதோ தப்பு நடந்துருச்சு. நம்ம ஹீரோக்கு இதுக்கு மேல நம்மள யாரும் காப்பாத்த முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இட்ஸ் ஓகே அப்படின்னு அந்த ஃபோன கட் பண்ணிட்டு, அந்த நிரப்பிட்டு இருக்கிற மண்ணு மேல கையில இருக்கிற லைட்டர ஆன் பண்ணி வச்சுட்டு, அப்படியே படுத்துக்கிறாரு. அந்த மண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெட்டி ஃபுல்லா நிரப்பிருது. சொல்லப்போனா இப்ப நம்ம ஹீரோ செத்துருதாரு. ஆனா யாரா இருந்தாலும் ஒரு தோல்விய ஏத்துக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் நான் உன்னைய காப்பாத்திருவேன்னு சொல்லி நம்பிக்கைய குடுத்துட்டு, கடைசில துரோகம் பண்றாங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகத்த யாராலயும் தாங்க முடியாது. ஆனா உண்மையிலே இதுக்கப்புறம் நம்மள யாராலயும் காப்பாத்த முடியாதுன்னு அந்த ஃபோன் கால கட் பண்ண மோஸ்ட்ல நமக்கே கொஞ்சம் ஃபீலிங் ஆயிட்டு. அந்த கிட்னாப்பரோட சுயநலத்துக்காகவும், அந்த கண்ட்ரியோட சுயநலத்துக்காகவும், அந்த ஆஃபீசரோட சுயநலத்துக்காகவும், பாவம் ஒருத்தன் கண்ட்ரிய விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு வேலைக்காக வந்தவன் மாட்டி சின்னாபின்னமா செத்து போயிருக்கான். கடைசில அவங்க முதுகுல ஒரு குத்து குத்துறாங்க பார்த்தீங்களா? அதத்தான் யாராலயும் தாங்கவே முடியாது. அவனோட சாவு ரொம்பவே இதயத்த உருக்குற மாரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சொல்லப்போனா இந்த படம் ஒரே ஸ்பாட்ல இருந்தாலும், அடுத்தடுத்து ஃபோன் கால்லயே தான் போய்க்கிட்டு இருக்கும். ஆனா, அவன் படுற கஷ்டம்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நெஞ்சு உருகிட்டு தான் இருந்துச்சு. இந்த படம் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நான் அந்த படத்த எப்படி சொன்னேங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, அடுத்து ஒரு சூப்பரான படத்துல உங்கள மீட் பண்ணல. நான் உங்களில் ஒருவன். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டூ தமிழ் ஹாலிவுட் டாக்ஸ். பாய் பாய்.